அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 128 நாட்கள் சுமார் 4 மாத காலம் அதிசாரமாக குரு உச்சம் பெறுவதன் காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் குரு. அவர் மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே குரு பகவான் ஜென்மத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அதிசாரமாக வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அதீத பலம் பெற்று உச்சம் பெறுவதால் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுமார் அடுத்த 4 மாத காலம் 128 நாட்கள் மிக வலுவாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வார். இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் பெரும்பாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகமுமே குருவை நட்பு கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ மட்டும்தான் பார்க்கின்றன என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களில் பதியும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் பல இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிகரித்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை காட்டிலும் குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் நவ கிரகங்களிலே குரு பகவான் தான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு. குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பலம் பெறும்போது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார். நேர்வழியில் செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு உங்களது வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும். இதேபோன்று நடுநிலையான பலன்களை 4, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே சமயம் நன்மை தீமை கலந்த அமைப்பாக 3, 6, 10, 12 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமான அமைப்பில் வலம் வந்தால் குரு பகவான் தோஷமற்ற இருப்பதால் இந்த ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வலம் வந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். வக்ரம் பெறுவதற்கு பதிலாக அவர் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர்தான் தன்னுடைய ஆளுமையும் ஆதிக்கத்தையும் குடும்பத்தில் இருந்து தொழில், வியாபாரம், கல்வி, கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டு, விவசாயம் என அனைத்திலும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். என்றால் குரு என்றால் ஞானம், அறிவு,
பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அடுத்த 128 நாட்களில் சுமார் 4 மாத காலங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார் அதிசார குரு பகவான் உச்சம் பெறுவதால். எனவே இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தையும் பெற்று தருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மைகளை உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே தயக்கம் தடை தாமதம் எதுவும் இல்லாமல் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு உச்சம் பெறுவது என்பது மற்ற கிரகநிலைகளின் உச்சத்தை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. விரயஸ்தானமாகிய 12 முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் அங்கிருந்து மிக வலுவாக மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசிக்குள் நுழைந்தாலும் அங்கு அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே அதிக விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட ஜென்ம குருவால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கிடைக்கிறது. புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பெருவிதமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். நிம்மதிக்கே உரித்தான இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் அதிசாரமாக ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் எந்தவிதமான சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும். சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் பெருவிதமாக கைகூட போகிறது. சப்தம பார்வையை பார்ப்பதால் மிகவும் வலுவாக பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் கஷ்டம் குறைந்து இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் பல வகையில் பண வரவு நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் ஜென்மத்தில் அவர் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எதை செய்தாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்துவிட வேண்டாம். இந்த தருணத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படும் போது பல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு கைகூடும்.